अस्मद्गुरुपरमगुरून्यतिवरपूर्णो सयामुनं रामं पद्माक्षनाथषडजित्सेनेश रमापतीन् वन्दे वृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणं स्वार्जितैर्गन्धपुष्पाद्यैः शुभैः शक्त्यनुरूपतः ஆராதயன்னரிம் பக்தியா கமயிஷ்யாமி வாசரான் அப்படின்னு நாள்களை இந்த மாதிரி திருமால் திருவாராயணத்தை பண்ணி கழிப்பேன்னு சாத்விக திருத்தி சாத்விகமான எண்ணத்தை கொள்ளணும், நித்தியம் கொள்ளணும்னு சொன்னோமே. இது திருவாராசனத்துக்காக முன்ன சொல்லப்பட்டது. ஆனால் இது எப்படின்னா, காலத்தால் இத்தனை காலமாக நாம் வியர்த்தமாக ஓட்டிட்டோம், இனிமேட்டு பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணுறேன் அப்படின்னு தான் பிரார்த்திக்க சொல்லியிருக்குதுன்னு சொன்னோம். அதனால் ஆராதனத்தை எப்படி பண்ணணுன்றதே சொன்னோம். ஆனால் இந்த ஆராதனத்தை எப்படிலாம் மனோபாவம் கொண்டு பண்ணணும் அப்படின்லாம் சொன்னோம். வைஷ்ணவாளாக இருக்கவா பஞ்ச காலமும் பெருமாளை தொழணும், 5 காலங்கள். அதுதான் இதுக்கு முன் ஸ்லோகங்கள் ஒரு 3 ஸ்லோகம் சொல்கிறது. அதாவது இத்தனை காலம் வியர்த்தமாக போயிடுத்து அப்படின்னு நினச்சி இனமே அந்த மாதிரி போகக்கூடாதுன்றதுக்காக இத ஊர்த்வமஹந்தாவத் யாவஜ்ஜீவம் ஸ்ரீயா பதயோரர்ச்சனம் கர்த்தும் யதமான சமாஹிதா அப்படின்னு முதல் ஸ்லோகம். இத ஊர்த்வம், இது முதல் கொண்டு இனி வரும் மேல் காலங்களெல்லாம், யாவஜ்ஜீவம், இந்த நான் வாழ்நாள் முழுவதும், ஸ்ரீயா பதயோர் அர்ச்சனம் கர்த்தும், திருவுக்கும் திருவாகிய செல்வனாக இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய பத திருவடிகளில் அர்ச்சனம் செய்வதற்கு யதமான சமாஹிதா, முயன்றவனை அதை நான் செய்யணும் அப்படின்னு அனுகிரகிக்க வேணும்னு பிரார்த்திக்கக்கூடிய ஸ்லோகம். அதுக்கப்புறம் இதுக்கு மேலே எப்படி இத ஊர்துமஹம் தாவத்து யாவஜ்ஜீவம் ஸ்ரீயா பதயோ ரட்சணம் கர்த்தும் அப்படின்னு திருவுக்கும் திருவாகிய செல்வனுடைய திருவடியிலே ஆராதனை முயன்று பண்ணணும் யாவஜ்ஜீவம் இனி வரும் காலங்களில் அப்படின்னு சொல்லிச்சு. அந்த வரும் காலங்களில் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொன்னால், அபிகச்சன்னரிம் பிராத்தः பశ్చాத் திரவ்யாணி சார்ஜயன் அர்ச்சயஞ்ச ததோ தேவம் ததோ மந்த்ராஞ்சபன்னபி த்யாயன்னபி பரந்தேவம் காலேஷு உக்தேஷு பஞ்சசு வர்த்தமானः சதா சைவம் பஞ்சகாலிகவர்த்மனா स्वार्जितैर्गन्धपुष्पाद्यैः शुभैः शक्त्यनुरूपतः ஆராதயன்னரிம் பக்தியா கமயிஷ்யாமி வாசரான் அப்படின்னு முடிகிறது. அதனால் வாழ்நாள் முழுவதும் திருவுக்கும் திருவாகிய செல்வனை இனிமேல் நான் அர்ச்சிக்கணும் அப்படின்னு சொன்னது எப்படின்னா, அபிகச்சன்னரிம் பிராத்தா, பிராத்த காலத்தில் அபிகச்சன் எம்பெருமானு அண்டி போய் சேவிக்கணும். பశ్చాத் திரவ்யாணி சார்ஜயன், பశ్చాத் பிறகு திரவியங்கள்லாம் சம்பாதிக்கணும். அதுக்கப்புறம் அர்ச்சயஞ்ச ததோ தேவம், அதுக்கு மேலே தேவனாக இருக்கக்கூடிய எம்பெருமானை அர்ச்சிக்கணும். ததோ மந்த்ராஞ்சபன்னபி, அதுக்கு மேல்பட்ட காலத்தில் மந்திரங்களை ஜபிக்கணும். தியாயன்னபி பரந்தேவம், உயர்ந்த தேவனாக இருக்கானே அவனை தியானமும் பண்ணணும். எப்போ? கடைசியாக தூங்கச்சே. காலேஷு உக்தேஷு பஞ்சசு, சொல்லப்பட்ட காலங்கள் இருக்கு, அது அதுக்கு உண்டான காலங்கள், அந்த 5 காலங்கள்லையும் பண்ணணும். வர்த்தமான சதா சைவம் பஞ்சகாலிக வர்த்மனா, பஞ்சகால பாராயணா இருந்து கொண்டு எப்போவும் பெருமாளுக்கு இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறது. அதுக்கப்புறம்தான்
இந்த ஸ்லோகம் இத்தனை நாள் அனுபவிச்சுன்னு வந்த ஸ்லோகம். ஸ்வார்ஜிதை கந்த புஷ்பாத்யைஹி சுபை சக்தி அனுரூபதா ஆராதயன் அரிம்பக்தியா கமயிஷ்யாமி வாசவான் அப்படி. அதில் இந்த இது பிரதானமான இஜ்யா கால திருவாராதனத்தை இத்தனை நாள் பார்த்தோமே எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு அதை சொல்கிறது. ஆனால் 5 காலங்களில் சொல்லப்பட்டபடி பெருமாளை நாம 5 போதும் தொழணும் அப்படின்னு சொல்லிருக்கு. எப்படி அப்படின்னா காலங்கள் பகல் போத 5 காலமாக பிரிச்சிருக்கா சாஸ்திரங்களில். இது நாள் முழுதும் 5 காலங்களாக பிரித்தது. வைஷ்ணவனாக இருக்கவனுக்கு பஞ்சகால பராயணனாக இருக்கணும், பஞ்சகாலங்கள்லையும் பெருமாளை சேவிக்கணும்னு சொல்கிறது ஒரு நாளை 5 பாகமாக பிரிச்சிருக்கான். ஆனால் 5 காலங்களாக ஒரு பகலை 5 காலங்களாக பிரிச்சிருக்கான். அது தர்மசாஸ்திரங்களில் எப்படி பிரிச்சிருக்கான்னா, இந்த காரியங்கள் கர்மாக்களை பண்ணுறதுக்காக 30 நாள் கொண்ட பகலாக இருந்ததுன்னா 6 நாள் 5, அது மாதிரி 5 காலங்கள். பிராத்த காலம் முதல் 6 நாள், 2வது 6 நாள் சங்கவ காலம், 3வது 6 நாள் மாத்தியானிய காலம், 4வது 6 நாள் சுவாத்தியாய மாத்தியானிய காலம் அபராண்ண காலம், அப்புறம் 5வது 6 நாள் சாயான்னம். பிராத்த சங்கவ மாத்தியான்ன அபராண்ண சாயம் அப்படின்னு 5ஆக பிரிச்சிருக்கான். பிராத்த காலத்தில் சந்தியாவந்தனாதி கர்மாக்கள்லாம் முடித்து பிராம முகூர்த்தம்னு சொல்லக்கூடிய உஷக்காலம் பிமால கடைசி யாமத்தில் எழுந்து காலைக்கடன்லாம் முடித்து அப்புறம் அதெல்லாம் பண்ணி பிராத்த சந்தியாவந்தனாதிகள்லாம் உதயத்துக்கு முன்ன அர்க்கியம் விட்டு சந்தியாவந்தனம் பிரம்ம யஜ்ஞாதிகள் உபாசனம் அந்த மாதிரி கர்மாக்கள்லாம் பண்ணுறது பிராத்த காலத்தில். அப்புறம் சங்கவ காலத்தில் அந்த இதுக்கு பிராயசித்தாதிகள் அதெல்லாம் பண்ணணுன்னா சங்கவ காலத்தில் பண்ணணும். பிராயசித்தாதி ஜபாதிகள்லாம் பண்ணுறது அந்த காரியங்கள்லாம் சங்கவ காலத்தில் பண்ணணும். அப்புறம் மாத்தியான்மிக காலத்தில் மாத்தியான்மிக ஸ்நானாதிகள்லாம் பண்ணி திருவாராதனைகள்லாம் பண்ணி சாப்பிட்றதெல்லாம் மாத்தியான்மிக காலத்தில் பண்ணணும். சரி, பித்திருக்காரியங்கள் வர நாளில் மாத்தியான்மிக காலத்தில் சாப்பிடக்கூடாது. பித்திருக்காரியத்தை அபராண்ண காலத்தில் பண்ணணும், 4வது 6 நாளில். அப்புறம் சாயான்ன காலம் அப்படின்னு பிரிக்கப்பட்டிருக்கு. அந்த சாயான்ன காலத்தில் தான் அதனுடைய முடிவில் சாயம் சந்தியாவந்தனம் பண்ணணும். இது நடுவில் வேதங்கள்லாம் ஓதணும், அது இது அதெல்லாம் சொல்லியிருக்குது. முக்கியமாக குறிப்பாக இது பகல் போது 5ஆக பிரிச்சிருக்குது இந்த நித்திய கர்மானுஷ்டானம் பண்ணுறதுக்கு. ஆனால் ஒரு நாள் பூரையவே 5ஆக பிரிச்சிருக்குது. அது இந்த மாதிரி 6 நாள்னு சொன்னோமே, அந்த மாதிரி 12 நாள் அப்படிலாம் கணக்கு கிடையாது. ஒன்று கொஞ்சம் நாழியாக இருக்கும், ஒன்று அதிக நாழியாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு காலம் முடிஞ்சதுன்னா இன்னொரு காலம். அதனால் அது என்ன காலங்கள் அப்படின்னு சொன்னால், அபிகச்சன் அரிம் பிராதா, முதல் காலம் அபிகமன காலம். அது பிராயசா அபிகமன காலம் பிராத்த காலமே. இங்கே சொல்லப்பட்ட காலம் இருக்குது பிராத்த காலம், அதே காலமே. பிராத்த காலத்தில் அந்த 6 நாள் பர்யந்தம் அப்படின்னு பிராத்த காலம் இல்லை. சந்தியாவந்தனாதி கர்மாக்கள்லாம் முடிஞ்சதுன்னா உடனே பெருமாளை போய் பகவத் சன்னதியில் போய் சேவிச்சுட்டு ஸ்தோத்திராதிகள்லாம் சொல்லிவிட்டு அதுக்கு அது வரையில் அந்த அபிகமன காலம். அது 4 நாளிலேயும் முடியலாம், 5 நாளிலேயும் முடியலாம், எப்படி வேணால் முடியலாம். அதுக்கப்புறம் பஷாத் திரவியாணி சார்ஜயன், அதுக்கப்புறம் உபாதான காலம். உபாதான காலம்னா பொருளை சேகரிக்கக்கூடிய காலம். பெருமாளுடைய திருவாராதனத்துக்கு உண்டான பொருள்கள், புஷ்பாதிகள் கிரகணமோ துளசி கிரகணமோ
இல்லை மற்ற விதமான பொருள்கள் சம்பாதிக்கிறதோ அதெல்லாம் சேகரம் பண்ணக்கூடிய காலம் உபாதான காலம் அப்படின்னு பேர். அதனால் பிராத்த காலத்தில் எப்போ நம்முடைய பிராத்த சந்தியாவந்தனாதி கர்மாக்கள்லாம் முடிச்சுட்டு பெருமாளை போய் சேவிக்கிறோமோ அந்த நாள் அப்போது உடனே அபிகமனம் முடிஞ்சிடும். அதாவது எப்படி நம்ம சந்தியாவந்தத்தை ஆரம்பிக்கிறது சங்கல்பம் பண்ணிக்கிறோமோ முடிவுக்கு எப்படி சங்கல்பம் முடித்தாக்கா சொஸ்மி சொப்ளிதே சுயமேவ காரித்தவான்னு எப்படி சொல்கிறோமோ அந்த மாதிரி அபிகமன காலத்தை எப்போ ஆரம்பிக்கணும்னா தூங்கி எழுந்து அதுக்கப்புறம் உடனே ஆரம்பிக்கணும் அபிகமன காலத்தை. தூங்கி எழுந்த உடனே என்ன பண்ணணும்னா முதல் நாள் ராத்திரி யோக காலம்னு ஆரம்பித்தோம், அதை முடிச்சுட்டு அபிகமன காலத்தை ஆரம்பிக்கணும். இதெல்லாம் ரொம்ப பரமைகாந்திகளாக இருக்கும் அவளுடைய காரியம். அபிகமன காலத்தை ஆரம்பிக்கணும். இந்த அபிகமனம் எப்போ முடியும் அப்படின்னு சொன்னால் சந்தியாவந்தனாதி கர்மாக்கள்லாம் முடிச்சுட்டு பெருமாளை சேவித்த உடனே அபிகமனம் முடிஞ்சிடும். முடிஞ்சதுன்னா உடனே உபாதான காலத்தை ஆரம்பிக்கணும். அந்த உபாதான காலத்தை ஆரம்பித்தோன்னா அதில் எதுவும் இந்த காரியங்கள் தான் எல்லாம் திருவாராயணத்துக்கு உண்டான சாமக்கிரியெல்லாம் சேர்த்து, அதே மாதிரி திருவாராயணத்துக்கு உண்டானது என்னது சமதமாதி குணங்கள்லாம் இருக்குதோ இல்லை, மனோர் நைமல்யமெல்லாம் பக்தியாக பண்ணணும் அப்படின்லாம் சொல்லியிருக்கேன். அதெல்லாம் எப்படி வரும்? அதனால் அது வரக்கூடிய வித்யா ததாதி வினயம் அப்படின்னு வித்தியினால்தான் அந்த வினயமெல்லாம் வருது. அதனால் அப்படிப்பட்ட காலக்ஷேபாதிகள்லாம் பண்ணக்கூடியதும் அந்த காலத்தில். அதாவது அப்போ என்ன சம்பாதிக்கிறோம்? பகவத் ஆராதனத்துக்கு உண்டான நற்குணங்கள்லாம் சம்பாதிக்கிறோம். நற்குணங்கள் எப்போ வரும்? நாம் யார், பகவான் யார், அவனுக்கு நமக்கும் உறவு எப்படி, அதனால் நாம் எப்படி நடந்து கொள்ளணும், அந்த உறவுக்கு தகுந்த மாதிரி அப்படின்னு சொல்லத்தே தான் அந்த நற்குணங்கள்லாம் வரும். அதனால் நற்குணங்கள் காலக்ஷேபம் பண்ணால் தான் வரணும்னு அர்த்தம் இல்லை. கீழ் நாளில் அடிநாளில் தாயார் தகப்பனார்லாம் நமக்கு சொல்லி வைக்கிறாள் குழந்தைகள்லேருந்து, அப்போவே அந்த நற்குணம் வரணும். அதுக்கப்புறம் இன்னும் உயர்ந்தபடியாக வரத்துக்கு இந்த காலக்ஷேபங்கள்லாம் சரி. அது இந்த இதெல்லாம் சேகரிச்சிட்டோன்னா அது அப்படி மாத்தியான்மிக காலம், அங்கே சொல்லப்பட்ட மாத்தியான்மிக காலம் வந்த உடனே மாத்தியான்மிக ஸ்நானம் யாருக்கு விதிச்சிருக்கோ அவளுக்கு. பிரம்மச்சாரிக்கு மாத்தியான்மிக ஸ்நானம் கிடையாது, கிரகஸ்தாளுக்கு சன்னியாசிகளுக்கெல்லாம் உண்டு. அதான் மாத்தியான்மிக ஸ்நானம் பண்ணி மாத்தியான்மிகம் பண்ணணும் எல்லோரும். அதை பண்ணி பெருமாள் திருவாராதனம் பண்ணக்கூடிய இது இருக்குதே, அந்த திருவாராதனம் பண்ணி, அந்த திருவாராதனம்ன்றது யாகம்னு பேர், இஜ்யா அப்படின்னு அதுக்கு பேர், அது யாகம். அந்த திருவாராதனம் பண்ணா விட்டு சில கர்மாக்கள் வைதிக கர்மாக்கள் வைசுதேவங்களாம் இருக்குது, அதெல்லாம் பண்ணி நான் விட்டு சாப்பிட்றது இருக்குதே, பாகவத்தாள் எழுந்துருன்னா பாகவத்தாளோட, இல்லைன்னா நாம் தனியும் குடும்பத்தாரோடு அந்த சாப்பிட்றது இருக்குதே, அதுக்கு அனுயாகம்னு பேர். பெருமாள் திருவாராதனம் இஜ்யாராதனம் யாகம்னு பேர், இதுக்கு அனுயாகம்னு பேர். அதனால் என்ன அப்படின்னு சொன்னால் அந்த பிராத்த காலம் உபாதான காலம் ஆனோடனே இஜ்யா அப்படின்னு பேர், இஜ்யா காலம்னு பேர். அது அதான் பொதுவாக பிராத்த சங்கவ காலத்தில் இந்த உபாதான காலம் இருக்கும் தோராயமாக. அந்த மாத்தியான்மிக காலத்தில் இந்த இஜ்யா காலம் இருக்கும். அந்த சாட்டா விட்டு அந்த இஜ்ஜையை முடிச்சுடணும். சாப்பிட்டா விட்டு இஜ்ஜையை முடிச்சுடணும். பகவத் ஆராதனத்தும் போது அந்த இஜ்ஜையை ஆரம்பிக்கணும். சரி, அதுக்கப்புறம் ஸ்ரீமத் ராமாயணாதிகள் சேவிக்கிறது, மந்திர ஜபங்கள்லாம் பண்ணுறது, வேதங்கள்லாம் ஓதுறது, இப்படியான இதெல்லாம் இருக்கிறதுக்கு சுவாத்தியாயம் அப்படின்னு பேர். சுவாத்தியாய காலம் 4வது காலம். அந்த சுவாத்தியாய காலம் எதுவரையில் போகும் அப்படின்னு சொன்னால் சாயம் சந்தியாவந்தனம் பண்ணி சாயங்காலம் ராத்திரியும் சாப்பிட்றமே அதுவும் பண்ணி அதுக்கப்புறம் படுத்துக்க போகிற வரையில் இந்த வேதம் ஓதுறது அது இது
இந்த சுவாத்தியாய காலத்தில் சாயங்காலம் ஏதாவது இந்த பொருள்கள்லாம் ஈட்டுறது அதெல்லாம் வச்சுப்போம். அதெல்லாம் அந்த ராத்திரி படுத்துக்கிறதுக்கு முன் வரையில் சுவாத்தியாய காலம். ராத்திரி படுத்துக்கச்சே யோக காலம், யோகம்னு 5வது காலம். அந்த யோகத்தில் பகவானை தியானம் பண்ணிட்டு தூங்கிறது. எழுந்துக்கிட்டே பகவானை தியானம் பண்ணிட்டு எழுந்து அரிதறிகின்லாம் சொல்கிறோமே, எழுந்து அந்த யோக காலத்தை முடிச்சுட்டு அபிமான காலத்தை. இது இந்த பஞ்சகாலம்ன்றது சங்கிலி துவக்கா வரும். ஆனால் அந்த பஞ்சகாலன்றது பகலில் மாத்திரம் தொடர்ச்சியாக போகும், அப்படியே நின்றுடும். சாயங்காலத்தோட அஸ்தமனத்தோட மறுபடியும் அடுத்த பகலில் தான் ஆரம்பிக்கும் உதயத்துக்கு. ஆனால் இது அப்படி இல்லை, சங்கிலி துவக்கா. கார்த்தால் எழுந்த உடனே அபிமனம், தீர்த்தமாடி எல்லாம் பண்ண உடனே பெருமாளை சேவித்த உடனே அது முடியும். அப்புறம் பொருள்கள்லாம் சம்பாதிச்சு சேகரம் பண்ணுறது உபாதான காலம். அது முடிஞ்ச உடனே இஜ்ஜியா காலம், பெருமாளை திருவாராதனம் பண்ணுற காலம். திருவாராதனம் பண்ணி சாப்பிட்ட உடனே அதை முடிச்சிட்டோன்னா சுவாத்தியாய காலம்னு நாம் அந்த சுவாத்தியாய காலத்தில் தான் வேதங்கள் ஓதுறது அது இது அதெல்லாம் பண்ணாக்கா அப்போ இந்த மற்ற பொருள்கள் சேகரிக்கிறதுக்கு உண்டான திரவியங்கள்லாம் சம்பாதனம் பண்ணமோ இல்லை தனங்கள்லாம் அதுக்கு உண்டான காரியம் எல்லாம் அது எப்போ ராத்திரி தூங்குற பர்யந்தம் அந்த சுவாத்தியாய காலம் நீட்டின்னு இருக்கும். அப்புறம் தூங்குற சமயத்தில் யோக காலம் ஆரம்பிக்கும். தூங்கி எழுந்த சமயம் முடிஞ்ச உடனே யோக காலம் முடிஞ்சிடும். இப்படி பஞ்சகாலம் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். அதுதான், அதாவது என்னன்னா இந்த 5 காலத்துலேயும் பெருமாளை சேவிக்கணும். அந்த 5 காலத்தில் பிராத்த காலத்தில் அபிகமன காலம்னு சொல்லக்கூடிய காலத்தில் பகவத் சன்னதிக்கு போய் பெருமாளை மணி அடித்து திருவாராதனம்லாம் பண்ண வேண்டாம். பெருமாளை சேவித்து யதாசக்தி ஸ்தோத்திராதிகள் அனுசந்தித்து அவனை நமஸ்காரம் பண்ணுறது, அதுதான் அபிகமனம். அதுக்கப்புறம் உபாதான காலத்தில் பெருமாளுக்கு அப்படின்னு பெருமாள் திருவாராதனத்துக்கு அப்படின்னு சம்பாதிக்கணும் எல்லாத்தையும். அதுதான் அந்த இடத்துல பெருமாளுக்கு அந்த 5 காலமும் பெருமாளை தொழணுன்றது என்னென்னா இந்த உபாதானத்தில் சம்பாதிக்கக்கூடிய திரவியமெல்லாம் பகவத் ஆராதனத்துக்கு அப்படின்னு. உபாதானத்தில் எந்த திரவியம் தான் சம்பாதிச்சாலும் அது பகவத் ஆராதனத்துக்கு தான். நமக்கு தேவையானதாக இருந்தால் கூட பகவத் ஆராதனத்துக்கு தான். என்ன பகவத் ஆராதனம்? பகவத் ஆராதனம் பண்ணுறவனுக்கு சுவாமி ஒன்று சொல்லுவார், என்ன ஆற்றுல வைரத்தோடு கேட்குறா அப்படின்னா பகவத் ஆராதனத்துக்கு நிவேதனத்துக்கு சாமக்கிரியெல்லாம் நன்னா பண்ணி சமர்ப்பிக்கிறாள், தளிகைலாம் பண்ணி அவள் பெருமாள் எதிர்க்க பளபளான்னு இருக்கிறதுக்காக அந்த வைரத்தோடு நாம் வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னா அது பகவத் ஆராதனத்துக்கு அது சேர்ந்து போகிறது. அதனால் உபாதான காலத்தில் சம்பாதிக்கக்கூடிய பொருள்கள் எல்லாம் பகவத் ஆராதனத்துக்கு அப்படிதான். நாம் யார்? பகவானுடைய அடியவன். இப்போ காருக்கு டிங்கரிங் பண்ணி பெயிண்ட் அடிக்கிறான்னா காருக்கா? நம்ம கார் நன்னா இருக்கணும், பார்க்குறதுக்கு பளிச்சுன்னு இருக்கணும், ஓட்ட உடசலாக இருக்கக்கூடாதுன்னு அது மாதிரி பண்ணுறோம். நமக்காக பண்ணுறதை தவிர காருக்காக பண்ணுறோம். அதுபோல தான் நாம் யார்? பகவானை சேர்ந்தவன். நமக்கு உண்டான வசதிகள் அது இது பண்ணிக்கிறது எல்லாமும் அந்த பகவத் ஆராதனத்தில் தான் சேரும். எனக்குன்னு அது சொல்லாமல் பகவானுக்கு கைங்கரியம் பண்ணுற நமக்கு நாம் சௌரியமாக இருக்கணும், பெருமாளுக்கு சௌரியமாக இருந்து கைங்கரியம் பண்ணணும் அப்படின்ற எண்ணத்தோடு அது பண்ணால் அது பகவத் ஆராதனை. அதுக்காக உண்டான சம்பாதனம் பண்ணுறோம் அப்படின்னா அதான். அந்த உபாதான காலத்தில் பகவத் சன்னதிக்கு நேராக போக வேண்டாம். அது சில உயர்ந்த பொருள்கள் கிடச்சிதுன்னா அதை பகவத் சன்னதியில் வச்சு சேவிக்கிறது உண்டு. அது சேவிக்கணும்னு இல்லை, அப்படி பகவானுக்கு சமர்ப்பிக்கிறது. ஆனால் அது நாம் பண்ணக்கூடிய காரியத்தை அப்படியே பெருமாளுக்கு மனசாக சமர்ப்பிக்கிறது தான் உபாதான காலத்தில். இச்சா காலத்தில் தான் கேட்கவே வேண்டாம். பகவத் சன்னதி போய் பெருமாளுக்கு திருப்பள்ளி எழுச்சி பண்ணி மணி சேவிச்சு திருமஞ்சனம் பண்ணி கந்த புஷ்ப தூப தீபங்கள்லாம் சமர்ப்பித்து மந்திரம்லாம் சொல்லி அதெல்லாம் சாத்து முறையெல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணுறோம். அதனால் அது பகவத் ஆராதனமே கோவிலாழ்வார் திருக்காப்பு நீக்கியே பண்ணுறோம். அதுக்கப்புறம் சுவாத்தியாய காலம்.
சுவாத்தியாய காலத்தில் வேதங்கள் ஓதுறது, அது இது ராமாயணம் சேவிக்கிறது, அதெல்லாம் பகவானை ஸ்தோத்திர ரூபமாக நம்ம இருந்த இடத்துலையே பண்ணுறோம். அதெல்லாம் இருந்த இடத்துலையே பண்ணுறோம். அப்புறம் சாயம் அபிகமனம்னு சாயம் சந்தியாவந்தனம் பண்ண உடனே போய் பெருமாளை சேவிக்கணும். இந்த சுவாத்தியாய காலத்துலேயும் அந்த பெருமாளை பிராத்த காலத்தில் எப்படி போய் சேவிக்கிறோமோ அபிகமனம்னு சாயம் அபிகமனம்னு அங்கேயும் சுவாத்தியாய காலத்தில் நடுவில் கொஞ்சம் போகிறோம், போய் பெருமாளை சேவிக்கிறோம். சேவித்து ஸ்தோத்திராதிகள் சொல்கிறோம். அப்புறம் ராத்திரி சாட்டா விட்டு யோக காலம், யோகத்தில் பெருமாளை தியானிச்சுண்டு மாதவாய மது திஷே நமஹா அப்படின்னு மாதவனை தியானிச்சுண்டு நம்ம உள்ளே இருத்தி படுத்துக்கிறோம். அப்படியே எழுந்துக்கிச்சே ஹரிஹரின்னு சொல்கிறோம். அதுவரையில் யோக காலம். இப்படி 3 காலங்களில் பகவத் சன்னதிக்கு போகணும். யோக காலத்துலேயும் உபாதான காலத்துலேயும் பகவத் சன்னதிக்கு போகாமல் நாம் இருந்த இடத்துலையே பகவானை தியானம் பண்ணுறோம். அதனால் இது தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய பஞ்சகாலம். இந்த பஞ்சகால பாராயணராக இருக்கணும் அப்படின்றத இதே இவரும் சொல்லிருக்கார், குலசேகராழ்வார் சொல்லிருக்கார். மறந்திகழு மனமொழித்து வஞ்சமாத்தி ஐம்புலன்களடக்கி இடர் பாரத் துன்பம் துறந்து இருமுப்பொழுதேத்தி எல்லையில்லா தொன்னரிக்கண் நிலை நின்ன தொண்டரான அறந்திகழும் மனத்தவர் தங்கதியை பொன்னி அணியரங்கத் தரவணையில் பள்ளி கொள்ளும் நிறந்திகழும் மாலோனை கண்டன் கண்கள் நீர் மல்க எண்ணுகளோ நிற்கு நாளே அப்படின்ற பாசுரத்தில் இரு முப்பொழுதேத்தி அப்படின்னு சொன்னார். இந்த இடத்துல நாமும் கலங்கிவிடக்கூடாது. இருமுப்பொழுது அப்படின்னா இருமு 6 பொழுது அப்படின்னு நினச்சக்கூடாது. இரு பொழுது முப்பொழுது மொத்தம் 5 பொழுது அப்படின்னு. ஏன் இருமுப்பொழுதுன்னா 2 3 6 தானே வரும், 2 3 அப்படின்னு சொன்னால் தானே 5 வரும், கூட்டலாக வரும். இருமுப்பொழுதுன்னா பெருக்கலாக தானே வரும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இந்த இடத்துல இருமுப்பொழுதுன்னு அவர் பிரித்ததுக்கு காரணம் என்னென்னா, பகவத் சன்னதிக்கு போகாமல் நாம் பண்ணக்கூடிய காரியங்கள்லேருந்தே அப்படியே பகவானுக்கு அப்படின்னு மனசில் நினச்சிட்டு பண்ணக்கூடிய காலம் 2 காலம், உபாதானமும் யோக காலமும். பெருமாள் சன்னதிக்கு போய் பண்ணக்கூடிய காலம், அதில் அபிகமன காலமும் சாயம் அபிகமன காலமும். பெருமாள் சன்னதிக்கு போய் இதுவாக கவனமாக பண்ணுறோம். முக்கியமாக பண்ணுறது பெருமாள் சன்னதி திருக்காப்பெல்லாம் விலக்கி பண்ணுறதெல்லாம், சாங்கமாக பண்ணுறதெல்லாம் வித்யா காலம், நடு காலம். அதனால் அது 3 பொழுது பகவத் சன்னதிக்கு போகக்கூடிய காலம் 3 பொழுது. அதனால் அது 3 இரு முப்பொழுது அப்படின்னு பிரித்து சொன்னார். அதனால் இப்படி பஞ்சகாலமாக எல்லாரும் வர்த்திக்கணும். இதுக்கு மேலே இந்த பஞ்சகாலத்தை பரமைகாந்திகள் மாத்திரம் பண்ணணுமா, வைஷ்ணவ சாமான்யமாக இருக்கக்கூடிய எல்லாரும் பண்ணணுமா அப்படின்றத நாளைக்கு பார்ப்போம். அதனால தான் இந்த இடத்துல ஆண்டாள் சாமான்யமாக தான், அது நாளைக்கு நாம் பார்ப்போம். தொழுது முப்போதும் உன்னடி வணங்கி அப்படின்னு ஆண்டாள் சாமான்யமாக சொல்லிட்டாள். சாமான்யமாக இருக்கிறவாளுக்கு 3 தடவை சேவிக்கணும். வைஷ்ணவாளாக இருக்கிறவாள் 5 காலமும் பெருமாளை சேவிக்கணும் அப்படின்றது தெரியுது. அது எப்படின்றது மேலே சேவிப்போம். கவிதார்க்கே சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹாதிவன்ஷடோபாதி நிதிவர்யான் பஜேனிஷம் ஸ்ரீரங்கபூர்வஷடஜித்தீசானபதாஸ்ரயம் ஸ்ரீவத்சவம் திலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.